ஒரு கிராமத்துல ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. பகல் நேரத்துல யாருக்கும் அந்த கிணற்ற பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா ராத்திரி வந்துட்டாதான் கதை ஆரம்பம். சச் சச் ஒரு மெல்லிய சத்தம் முதல்ல ஒருத்தனுக்கு கேட்டுச்சு. அடுத்த நாள் இன்னொருத்தனுக்கு. கொஞ்ச நாள்ல அந்த கிணத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு முழு கிராமமும் பேச ஆரம்பிச்சுச்சு. பிசாசு தான் போல ஒருத்தன் சொன்னான். ராத்திரி அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, பெரியவங்க எச்சரிக்கை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த கிணற்றுக்கு அருகே கூட போகல. தண்ணீருக்காக தூரம் நடக்க ஆரம்பிச்சாங்க. பயம் மெதுவா பழக்கமாயிடுச்சு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ரொம்ப பேச மாட்டான், ஆனா கவனிப்பான். இந்த பேச்சையெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனா யாராவது உள்ள போய் பார்த்திருக்காங்களா? இல்ல. அந்த ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருந்தப்போ அவன் மெதுவா எழுந்தான். ஒரு சின்ன விளக்கு எடுத்துக்கிட்டான். கால்கள் கொஞ்சம் நடுங்குச்சு, ஆனா மனசு சொன்னுச்சு, பார்க்கணும். காத்து சில்லுன்னு அடிச்சது. அதே சத்தம், சச் சச். அவன் நின்னான். ஒரு நிமிஷம் பயமா இருந்துச்சு, ஆனா திரும்பல. மெதுவா கிணற்றுக்கு அருகே போய் பார்த்தான். அந்த வெளிச்சத்துல ஒரு பழைய நீளமான கயிறு கிணத்துக்குள்ள தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. காத்தடிக்கும்போது அந்த கயிறு கிணத்து சுவர்ல உரசி சச் சச். அவன் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தான். அப்புறம் அட, இதுதானா இவ்வளவு நாளா? அடுத்த நாள் காலை அவன் முழு கிராமத்தையும் கூப்பிட்டான். வாங்க, நீங்க நினைச்சது மாதிரி ஒன்னும் இல்ல. கயிறை காட்டினான். ஒரு நிமிஷம் அமைதி. அப்புறம் ஒருத்தன் சிரிச்சான். அடுத்தவன், கடைசியில முழு கிராமமும். அப்போ ஒரு பெரியவர் மெதுவா சொன்னார், நம்ம பயந்தது பிசாசுக்கு இல்ல, நம்ம மனசுக்கு தான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? பல நேரம் நம்ம பயப்படுற விஷயம் உண்மையில அவ்வளவு பெரியதா இருக்காது. யோசிக்காம பயப்படுறதால தான் அது பெரிய பிரச்சனை மாதிரி தோணுது. அதனால பயப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உண்மை என்னன்னு பார்த்தா பிரச்சனை தீர வழி கிடைக்கும். இந்த கதைக்கு ஒரு திருக்குறளும் இருக்கு. குறள் 427. அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சாமை அறிவுடைமை. அதாவது யோசிக்காம பயப்படுறது அறிவில்லாத தன்மை, யோசிச்சு பயத்தை எதிர்கொள்றது தான் உண்மையான புத்திசாலித்தனம்.